ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவோட பதம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்னஸ் இருந்தாலே போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அந்த மாவை கொஞ்சமாக போண்டா மாதிரி போட்டுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்க முடியும்னா குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க, நமக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி மழை நேரத்துக்கு சுட இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.